ஆனா சிருஷ்டிக்கு அழிவு வரக்கூடாது. தன்னுடைய வேலை தர்ம யுத்தம். பெரும்பாலானோருக்கு அமைதிக்கான அடித்தளத்தை வைத்துத்தான் இயங்க வேண்டும். அத பவுண்டேஷனா வச்சு கிருஷ்ணன் இயங்கினதுனாலதான் அந்த ரன்கீட் சோடு நிகழ்வுதான் மொத்த மகாபாரத யுத்தத்தையும் தர்மத்தின் காரணமாக தர்மத்திற்காக மட்டும் நடத்தி இருக்கின்றார். அங்கு போர் வெறியோ, தனி மனித இம்பீரியலிஸ்டிக் இன்ஸ்டிங்டோ, டாமினேட்டிங் இன்ஸ்டிங்டோ, பவர் லஸ்டோ, பவர் ஹங்கரோ அவருக்கு இல்லைன்னு நிரூபிக்கப்படுதுங்கயா. ரன்கீட் சோடு proves he is fundamentally peace lover. And the whole Mahabharata war was conducted to save the cosmos. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த மகாபாரத காலகட்டத்தில் அளவுக்கு மீறி பல பேர் தகுதி இல்லாதவர்கள், அதாவது சாந்தத்திலே பரமசாந்தத்திலே மொத்த மனித குலத்தை பற்றிய விஷன், உயர்ந்த மெச்சூர்டான விஷன், அதுல நிலை பெற்றிருக்கின்ற மெச்சூரிட்டி, ஞான முதிர்ச்சி அடையாதவர்கள் பல பேர் இந்த அஸ்திரங்களை உபயோகப்படுத்துகின்ற கலைகளை கற்றுக்கொண்டு விட்டிருந்தார்கள்.